நீங்கள் ஆவணை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாடகத்தில் கதாபாத்திரமாக விளங்க காத்து கொண்டிருப்பது நடிகை காத்து கொண்டிருப்பது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்திய லோகிதாசராக லத்தியா என்ற கோயிலுக்கு மிகவும் உழைத்து கொண்டிருந்த உருவான அவர்களுக்கு எங்கள் சார்பாக கொண்டாடப்படுகிறது. பொன்னாடை போர்த்திய கிராம நாட்டாமைகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சத்திய கீர்த்தி அர்ச்சந்திரா நாடகம் அண்ணன் தங்க தேவேந்திரன் அவர்கள் சிறப்பாக காலம் காலமாக நமது ஊருக்கு வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். இந்த இள தலைமுறையும் சத்திய அர்ச்சந்திரன் இந்த கதையை சென்று சேர்க்க வேண்டும். வாழ்க. நன்றி. அர்ச்சந்திரன் புகழ் வாழ்க. சத்திய கீர்த்தி என்பது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக காந்தி பஞ்ச சூழ்ச்சியால் ஹரிச்சந்திரன் பெரும் செய்த வஞ்சக சூழ்ச்சியால் ஹரிச்சந்திரன் நன்றி. வணக்கம். காந்தி செஞ்ச சூழ்ச்சி இல்ல, அதாவது விஸ்வாமித்திரர் செஞ்ச சூழ்ச்சியினால நாடிலிருந்து நகரிலிருந்து மனைவி மக்களை இழந்து கடைசியில் சுடுகாட்டு அரிச்சனை ஆடுறாங்க. ஏன்னா சத்தியம் நவரக்கூடாது அப்படிங்கிறதா அப்படி சொல்றதுக்கு தான் அவர் வந்தாரு. அது பரஸ்பரத்துல யாரு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதனால நீங்க அந்த சங்கத்தை வேணாம். இந்த நாடகத்தை பார்த்தா காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவின் தந்தை அவர்கள் நல்ல முய்யாரி நல்ல செய்யாரி என்ன நீங்க எனக்கு சௌரியமா ஆனா எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் புழங்கிட்டு போயிட்டோம். உனக்கெல்லாம் ஜவுரியா ஏங்க நீங்க புழங்கிட்டு போறேன். நான் வீட்டுக்கு மேல உட்கார வச்சிருக்கேன். அது ஒன்ன பார்த்து வேணா புழங்கிட்டு போகும். நம்மளை பார்த்து எல்லாம் வரணும். பாப்போம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாப்போம்ல. ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைய கூட்டி வச்சிருக்காங்க. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. என் மச்சான் என்ன தெரியுது உன் சூழ்நிலை எப்படியா எனக்கு ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேர் வாங்க போறேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரிகள் உங்கள் போதுமணி அவர்களும் மற்றும் உமா அவர்களும் 2 டான்சர்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த குழப்பங்கள்ல நான் என்ன சொன்னேன் என்ன சொல்லுங்க தெரியல. பாட்டா அப்புறம் கண்டிப்பா உண்மையிலேயே யாரும் என்ன பூச்சிக்கிறாங்க. சில பேர் நினைப்பாங்க பக்குந்தாரன் என்ன மண்டகனமா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே அதாவது எல்லாருமே பார்த்திருப்போம். தில்லான மோகனம் படம் பார்த்திருப்போம். அந்த தில்லான மோகனம் பாடல சிவாஜி கணேசன் வந்து நாதஸ்வரம் வாசிப்பார்.
அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து வேட்டு சத்தம் போடுவாங்க. அந்த வேட்டு சத்தத்தை கேட்டோன்னே சிவாஜி கணேசன் சொல்லுவார் வசனமா, என் வேகத்தை வேட்டு சத்தக்காரன் குறைச்சுட்டேன், இனிமே நான் வாசிக்க விரும்பல, விருப்பம் இருக்கிறவங்க வாசிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு அவர் எதிர்ப்பார். ஏன்னா அது கலைஞர்களுக்கு உண்டான ஒரு எண்ணம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சத்தம் இடையிடையே தொந்தரவு இது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க கண்டினியூவா போய்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி அது தனிப்பட்டு போயிடும், மாறி போயிடும். நான் எதை சொன்னேன் எதை சொல்லல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடும். இதனால பெரியவங்க யாரும் என்னை கோச்சுக்காதீங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் நினைப்பாங்க, என்னடா பப்பன்காரங்க தான் பெரிய போனவங்க அப்படின்னு யாரும் என்னை கோச்சுக்குவாங்க. அதனால தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கி அந்த நேரத்துல நீங்க எந்த நிகழ்ச்சிகள் வேணாலும் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல எங்க பெற்றவங்க. ஆனா இடையிடையே எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் பண்ணாம எங்க கதையை மட்டும் நடத்த வச்சிருங்க அப்படிங்கிறனால இதனாலதான் இந்த அமைப்பாளர் பேர் சொன்னாங்க, நான் முடிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா காலையில நீங்க அவருக்கு நீங்க காசு கொடுக்கணும், அவருக்கு எனக்கு காசு கொடுக்கணும். இந்த நாடகத்தை குரல் செலவாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் குறித்த நடிகர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று ஒவ்வொரு நடிகர்களாக தேர்ந்தெடுத்து புதுக்கோட்டை, மன்னார்குடி, மாயவரம், சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம் இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு நடிகர்களாக பொறுக்கி எடுத்து வெறும் பொறுக்கியலாக கூட்டி வந்திருக்கிறார். ஆமா, அவனையும் சேர்த்து பொறுக்கி கொண்டாந்து இருக்காப்ல. வெறும் பொறுக்கியலாக கூட்டி வந்திருக்கிறார். பொறுக்கி 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 எடுத்து கூட்டி வந்திருக்காரு. இது அத்தியான் தேவேந்திரன் இந்த பொறுக்கி இந்த பொறுக்கியில நாடக அமைப்பாளர் அன்பு ஐத்தான் பருத்திக்கோட்டை தேவேந்திரன் அவர்களுக்கு நன்றி. நன்றிகள், வணக்கம். முடிஞ்சு வச்சுட்டாங்க. ஐத்தானா? ஐத்தான். அதனாலதான் சவுரியத்துக்கு போயிரு. அதனாலதான் 2 பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்திருக்காரு. எனக்கு உண்மைக்காக. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை வரட்டும், டாக்டர் நிறைய இருக்கு, போயிடுவோம். அப்பனா இல்ல. அந்த நம்ம தலைமுறை தேர்ந்தெடுத்த என்ன கட்டளை போறீங்க? வந்தது அதுக்கு தானே. 3 நாள் இல்ல 3 9 நாளா இருந்தாலும் நாங்க அதுலயே Hello.
ஹலோ 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 பெரியாரண்ணே நடத்துலாமா? எப்படி இருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? 3 நாளா போட்டுட்டு இருக்கோம். 3 நாள் நான் காலையில பார்த்தேன். ஓடி போய் எல்லாம் உன்னை பார்த்தே தெரியல. அப்படியே ஜஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம். எப்படி சொன்னது இல்லை சொல்லுங்க. ஆமா நீ எப்படி இருந்தாலும் நான் எப்படி தெரியுது அவர் வாய் எங்கேயாச்சும் அசந்து பேசுவாரா? அவர் யாரு நமக்கெல்லாம்? யாருன்னு இவரு? அப்பா. அப்பாவா? ஆமா. அப்பப்போ யாரு யாரு நமக்கு அண்ணன் மாதிரி. யார் உனக்கு? ஆமா. ஆளுநர் யாரு? அவர் நமக்கு தம்பி மாதிரி. நம்மளுக்கு புருஷன் மாதிரி. அந்த தார கல்யாணம் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு பொருத்த மாதிரி. ஆமா மாதிரி. அப்படியா? ஏங்க அது சொல்லு பாவம் மாதிரி மாமான்னு சொல்லணும்ல, அதை சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? மாமான்னு கூப்பிடவா மனசு சொல்லுது, மனசுல உள்ள பத்தி
கிடக்குறேன். இவ சொல்லிட்டு கொண்டுதானே. ஆ. இவ பார்த்துட்டானா ஓட்டு வச்சு நடக்குறான். ஏய், அந்த ஆளு என்ன பண்றாரு தெரியுமா? எவரு? நம்ம இருக்காரு. இருக்காட்ட நீ போ. அங்க இல்ல நீ. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம்ல. சரி. அவங்க சுத்திய பாக்குறாரு. யாரு அவரே சுத்த பாக்குறாரு. ஓச்சு பேசாதீங்களா? அவங்க வந்து பாக்குறாங்க. பாக்குறாங்க. பேசுறேன்னு வச்சுக்கோ. நாளையே எந்திரிச்சு சூப்பர் வச்சு உனக்கு தான் முதல்ல கொடுப்பேன். பைத்தியம் உடனே. கண்ணு நச்சாது இருக்கு. அப்படியா? அப்படி அப்படின்னு. அதை நான் சொல்றது நான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் சூப்பர் பார்த்தா வீணா போறது. சரி தரல எப்படி பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணலாம்? படிக்க. இந்த மாதிரி போற தள்ளிங்க கடையில தெரிக்கிறாங்க. ஏய், கொஞ்ச நேரம் ஏத்துங்க நான். ஏய், நான் சொல்றது கேளு. ஒண்ணுமே இல்ல. ஏத்து. நான் கொஞ்சம் ரேட் நல்லா இருந்துச்சு. கலகலன்னு சொன்னா சப்பு. கருப்பு. அந்த கருப்பு சாமான் ஹலோ கண்ணு தெரியாம வந்து ஏறுறது. கண்ணு தெரியாம ஏறலாமா? கண்ணு தெரியுதா? கண்ணு தெரிஞ்சுதான் ஏறுறது. என்ன? கண்ணுதான் தெரியுதுல. ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இதை பார்த்து வரக்கூடாதா? அப்படி இல்லம்மா. ரெண்டு பொட்ட பிள்ளைங்க. நீங்க ரெண்டு பேரும் பொட்ட பிள்ளைங்க. ஆமாங்க. கண்ணு தெரியாம தலைவிட்டு இருக்கீங்க. ஐயோ, இந்த பையா பொட்ட பிள்ளை பொட்ட பிள்ளை அர்த்தம். அதாவது பெட்ட பிள்ளைய பெட்ட பிள்ளை. பெண் பிள்ளைகள் நீங்க. அப்படி சொல்லுங்க. பொட்ட பிள்ளைகளோட நான் கண்ணு தெரியாத பிள்ளைகள் இருக்கேன். இல்லைங்க, கண்ணெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைக்கு இந்த இடத்துல தனியா ஆடி பாடி விளையாண்டு இருக்கும் போது ஐயா யாரு எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு நான் வந்த வேகத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன இது எங்க இடம்? 9 பேர் இருந்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு இல்லங்க, இது எங்க இடம்? அதனால நாங்க என்ன ஆடிட்டு இருக்கோம். இது உங்க இடம் இல்லம்மா. ஆமா. இது எங்க? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இது ரோடு. ரோடா? இந்த ரோடு யாரு? இது எங்க நாங்க போட்டதா? நாங்க போட்டது. ஏங்க, இந்த ரோடு யாரு போட்டது கேக்குறீங்க? கவர்மெண்ட் போட்ட ரோடு. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கேக்குறீங்க. இந்த ரோடு யார் போட்டது? கவர்மெண்ட் போட்ட ரோடு. இது ரெண்டையும் கவர்மெண்ட் போட்டுருக்காங்க. யார் ரெண்டையும்? இல்லம்மா, இந்த ரோடு ரெண்டையும் நான் எப்படி கேக்குறேன்னா, கவர்மெண்ட் போட்ட ரோட்ல நாங்க ஆடுவோம், பாடுவோம், ஓடுவோம், ஒடியாடுவோம், உட்காருவோம், படுப்போம். ஏன் ஒப்பப்பட்ட ரோடா, ஓட்டப்பட்ட ரோடா, ஒண்ணப்பட்ட ரோடா, உன் தம்பி போட்ட ரோடா, யாரு போட்ட ரோடு? கவர்மெண்ட் போட்ட ரோடு என்ன செய்யறாங்க? நியாயமானது ஒத்துக்கிறேன் உண்மை. இது கவர்மெண்ட் போட்ட ரோடு. ஆமா. இந்த ரோட்ல நீங்க ஆடுவிய, பாடுவிய, ஓடுவிய, உட்காருவிய, படுப்பிய, உட்கார்ந்துருப்பிய, என்னவோ பண்ணுவீங்க. ஆமாங்க. இது உங்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்துட்டாங்களா? யாரு வேணாலும் போகலாம்ல? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல, இந்த ரோட்ல எது வேணாலும் போகலாம்ல? ஆமா, எது வேணா போலாம். யாரு வேணாலும் இதுல போகலாம்ல? யார் வேணாலும் எதுக்குள்ள போலாம்? எதுக்குள்ள போலாம்? எதுக்குள்ள போலாம்னு இல்லம்மா, தெரியல. இந்த ரோட்ல யாரு வேணாலும் போகலாமா? இந்த ரோட்ல யார் வேணாலும் போலாம். அப்ப இந்த ரோட்ல நான் வந்தது தப்பு இல்ல. தப்பு இல்ல. நான் வரலாம். வரலாம். இல்ல, நான் கேட்கிறேன், இந்த ரோட்ல ரெண்டு பேரும் நின்னுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இது மோட்டா போட்ட ரோடா? ஆமா, இதே ரோட்ல மோட்டா போட்ட ரோடா?
அப்படி கூறிட்டு போனீங்கன்னா சரியா போயிடும். அவன் வந்து ஏதோ பாய் தரவே அப்படி சொல்லிட்டான். சும்மா குதித்து ஓடுவான். நீங்க அந்த மாதிரி ஓட முடியுமா? நீங்களும் குதிச்சு தான் போவேன். ஆமா, நான் எந்த மாதிரி வேணாலும் ஓடுவேன். சரி. நீங்க குதிச்சு ஓடுறத விட நான் டைவர்ச்சு ஓடுவேன். அப்புறம் நான் ஒத்த காலாலையும் ஓடுவேன். நான் தலையிலாவும் ஓடுவேன். சரி. ஏன்னா உங்களுக்கு மட்டும் ரோடு சொந்தம் இல்ல. அப்படி கிடையாதுங்க. இப்ப நீங்க 2 பேரும் சண்டைக்கு வரணுங்கிற நோக்கத்துல இருக்கீங்க. ஐயா, அப்படியே கிடையாதுங்க. உங்களுக்கு சண்டை போட நாங்க யாரு? நீங்க இந்த இடத்துக்கு சண்டை போட வந்திருக்கீங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் சண்டைக்கு வரீங்க, லாபம் இருக்குமா? சண்டை போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கலாம்னு கேட்கிறேன். போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம். போடுவோம் கல்லா வச்சுருக்கீங்க. ஏங்க, நீங்க பேடு போட்டிருக்கீங்க, அதனால செவனே நிக்கிறீங்க. நாங்க பாவாடை கட்டிருக்கோம், அதனால எடுத்து சொல்றோம். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. நீ பாவாடை தூக்கணும் இல்லைன்னா அவுக்கணும். ஆமா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுமா? என்னது? நான் மாதிரி இப்படி இழுத்து விட்டேன்னா உங்க சோழி 2 பேரும் ஒரு சோழி போட்டு என்ன சிப்பல் கூட போறியா? என் சோழி என்ன பத்தினா உங்களுக்கு தெரியாது. நான் பார்க்கறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருப்பேன். ஆனா கிளம்புறேன்னு வச்சுக்க, உங்க 2 பேரும் செட்டையை ஒடிச்சு விடுவேன். எங்க ரெண்டு பேரும் வந்து உனக்கு தெரியாது. போடுற போட்டுல அது ஒப்பாமா யாரா இருந்தாலும் இந்த போட்டு வழி இந்த உமாவும் போட்டு பார்க்காம போக மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்க. இன்னைக்கு போடுற ஓட்டம் உங்க 2 பேரும் பொட்டு தெரிக்க போகுது. போடுற போட்டு கொட்டை எனக்கு தெரிக்க வைக்கிறேன். இன்னைக்கு போடுற ஓட்டம் உங்க சட்டு தெரிக்க போகுது. ஒரு தப்பா டான்ஸ் ஆடி வர பாரு. இங்க அடிக்கிற அடியில அங்க வந்து அடிச்சா போய் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் தான் தூக்கி போட்டு ஏறி போயிட்டே இருப்பேன் நானு. உன்ன மாதிரி ரொம்ப பேரை போட்டு விட்டுருந்தாரியா? இங்க பாருங்க. இருமா. யா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன சொல்லிச்சு? உங்களை மாதிரி நிறைய பேரை போட்டு விட்டுருக்கா. என்ன மாதிரி எத்தனை பேரை போட்டு விட்டுட்டு வந்திருக்கா. அப்ப இதுல எத்தனை ஆளு நாலு? நீங்க 15வது ஆளு. ஏற்கனவே 14 பேர் போயிருப்பாங்க. இல்ல, நீங்க 99வது ஆளு. என்ன இது 15 99 கணக்கே தெரியல நீங்க. ஏன் சொல்றீங்க? ஆக மொத்தம் ஆளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. தப்பா எடுத்துக்காதயா. நான் நம்பல. இந்த மாதிரி நாடகத்துல நிறைய பேர் நாங்கள பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்றோம். இப்ப முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பல வியாபாரமா பழ வியாபாரமா? பழங்க வியாபாரம். என்ன பல வியாபாரங்கிறது நிறைய. ஓஹோ, ஆமாங்க. என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிக்கணும். இதே நாங்க பழம் தேர்ந்துருக்கோம். அதைத்தாங்க சொன்ன பல வியாபாரம் பண்றீங்கன்னா பல வியாபாரம் பண்ணல, பழம் இழந்த பழம் தேர்ந்துருக்கோம். பழம். ஆமா. எப்போதும் நாக்கு உள்ள மடிச்சு போடணும். ஏன்னா இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் நீங்க எல்லாம் நாக்கு மடிச்சு போடுறாங்க. ஏன்னா இந்த பகுதியில இருந்தா சுத்தமான வார்த்தைகள் நிறைய வரும். ஏன்னா வல்லின மல்லினத்துக்கு பிறந்த பகுதி நம்ம தஞ்சை பகுதி. ஆனா நீங்களே பழங்கிறதுக்கு பழம் சொன்னீங்களா? தெரியாம சொல்லிட்டான். நான் சொல்றது இழந்த பழம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா நாக்க மடிச்சு போடுறோம். அதைத்தான் இழந்த பழம். ஆமா, இந்த லானான்னு 3 இருக்கு. ஆமா. இதுல முனியில போடுறது ஒண்ணு இருக்கு. என்ன முனியில? நாக்கு. நடுவுல போடுறது ஒண்ணு இருக்கு. என்ன நடுவுல போடுறது? இந்த லானான்னு என்ன தெரியுமா? ஆமா. இந்த லானானா பள்ளிக்கு வர லானாதான் லானான்னு போடுவோம். சரி. அதே நேரத்துல பள்ளிக்கூடம்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அதுக்கு போடுறது நடுவுல மடிச்சு போடணும். இந்த பழத்துக்கு வர்றது நல்லா உள்ள இழுத்து மடிச்சு போடணும். அதனால சொன்னேன். இப்ப நான் 3 விதமாவும் போடுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னொரு ஆள் வந்தா 3 பேருக்கு 3 விதமா நான் போடுவேன். இன்னைக்கு 2 பேர்த்தையும் ஒன்றரை விதமா நம்ம போடுவோம். நீங்க பழம் விற்கிறீங்க. உங்க பழத்தை பத்தி சொல்லுங்க பாப்பா. என் கைக்கெல்லாம் 10வது மாதிரில.
ஏத்த பழம் நான் எல்லாம் பலாப்பழத்தையே பார்த்தேன். அப்படியா? நீங்க எல்லாம் இழந்த பழம், இந்த 2 விரலால பிடிக்கிற பழம். ஆமா. ஆனா நான் எல்லாம் கொய்யா பழத்திலிருந்து, மாம்பழத்திலிருந்து, பலாப்பழத்திலிருந்து, அங்க போயிட்டீங்களா? அத்த பெரிய பழத்துல 2 கையால மட்டும் 1 கையாலே பிடிச்சவன் நான். அப்படியா? ஆமா. சரிங்க. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப அவன் வந்து அந்த வியாபாரம் பண்ணினாலும் அந்த வியாபாரம் ரொம்ப சதுர்த்து போகுதுங்க. சீக்கிரம் ஓட மாட்டேங்குதுன்னு நாங்க இன்னொரு வியாபாரம் வச்சிருக்கோம். எங்க சொல்லு. நான் பேசல இளநீ வித்தவன் அந்த மாதிரி வித்தியாசமான வியாபாரம். இதுவரையும் ஒரு பயிலும் பண்ணாத வியாபாரம். இப்ப நம்ம யாருக்கு சொல்லிட்டு கேட்கிறேன் சொல்ல மாதிரி செய்யறேன். அது வேண்டாம், நம்மளுக்கு வேற வழியே இல்லை. போயிட்டே இருப்போம். காலையில சம்பளம் வாங்குவோம், விஷாம ஏன் குழப்பம் இல்லைன்னா தேவைன்ற ஒரு கொள்ளையை விற்க சொல்லிவிடுவோம், விஷாம அப்படிங்கிற நம்ம வியாபாரம். பாட்டு எடுக்கிறதுக்கு வரணும். அப்ப நாங்க எடுக்கணுமா இல்லையா? எடுத்துமா? ஆமா. சேர்ந்து இன்னைக்கு 3 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணிடுவோம். வியாபாரம் பண்ணலாமா? இப்ப போயிடும். அது ஒண்ணு மாட்டான உள்ளவன் சொல்லு. நான் சரியா கேட்கல, சொல்லியா? மாடுகள் உள்ள வர மம்மாவா? பாத்துறியா நீ? அம்மா மட்டும் நான் பேசுவேன். உங்க அம்மா எங்க அம்மா தான். அது சரி. எங்க அம்மா உங்க நான் உனக்கு அண்ணுடா. நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு கொழுந்தியா? என்னங்க இப்படி முறைது? என்னன்னே தெரியலன்னு அண்ணன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு தங்கச்சியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். முஸ்கில் அவங்க பார்த்து கொள்ளியான்னு சொல்றீங்க. எட்டி நின்று அண்ணன் எப்படி ஒத்துக்கிறான்? இது வேண்டாம், நம்ம நேரத்தாக்கே போயிடுவான்.
சரிங்க. இழந்த பணம் செய்யுங்க. ஆமா. எப்படியாவது கடிச்சு ஓ, கட்டிடலாம். ஐயோ, குழந்தையா? நீங்க கூட சொன்னீங்க உங்க வாழைப்பழத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க வேணா காட்டுங்க. கொஞ்சம் கீழே குனிஞ்சீங்கன்னா கொஞ்சம் குழந்தை பிடிச்சிடும். என்னத்த என்னத்த பூவோட ஒழுங்கு குழந்தை பிடிச்சிடும். சரிங்க. வாழைப்பழம்னு சொல்லிட்டீங்க. இந்த வாழைப்பழத்துல எத்தனை வகை இருக்கு வாழைப்பழத்தை சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரஸ்தாய், பூமரம், பூவல், பச்சளம், பச்சைமா, நேந்திர மரம், நீந்த பழம், முந்த மரம், முந்த பழம். இன்னொன்று இருக்கு. சொல்லுங்க. இத்தனோடு தான் இருக்கும். ஐயோ, என்னய்யா? என்ன பழம் அது? நிஜமாவே. சொல்லுங்க. தெரியல எனக்கு. அந்த பழத்தை பேர் எனக்கு தெரியாதுல்ல. நம்ம சிதம்பரம் குணசேகரனுக்கு மாதிரியே இருக்கும். ஐயோ, ஐயோ. யாராவது மாத்தணும். தப்பா சொல்லணுமா? ஆ, இத்தனோடு தான் இருக்கும். என்ன பழம்? திண்டுக்கல் பக்கம் விற்கும். என்ன பழம்? மலைப்பழம்னு பேரு. அதுக்கு பேரு சரி சரி. மலைப்பழம். ஆனா இங்க சொல்லி கிலோ கணக்குல விற்பாங்க. ஆ. நம்மளும் என்ன தெரியுமா? ம். செவ்வாழை. அப்படியா? ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, உங்க 2 பேருக்கு இது ரொம்பிடும். வெளியே இருப்போம். வயிறு ரொம்பிடும். ஓஹோ, பசி எடுக்காது சொல்றீங்களா? பசின்னு இல்லைன்னா ஆ. நீங்க மாசம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. எது? இல்ல கல்யாணம் பண்ணிக்கலையா? ஆமா. கல்யாணம் பண்ணணும்னு நீங்க மாசம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஆகலனா நம்மள்ட்ட வாங்க. என்னது? எதுக்கு? ஐயோ, மருந்து. ஓஹோ, மருந்து நீங்க வச்சுக்கிறீங்க. அதான். என்ன மருந்து? என்கிட்ட என் பழத்தை மட்டும் வாங்கி சாப்பிடு. ஏய், அந்த பழத்தை வாங்கி தின்னா அடுத்த விட்ட மருந்தாது. நீ வேணுமா? அந்த மாசம் பாரு, அப்ப புள்ள புழு புழு என்னை எப்படி புழு 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 புழுக்கு போடுறோம். அப்படியா? அப்படியே சொல்லிட்டீங்க உங்க பழத்தை. ஆனா எங்க 2 பேருக்கு என்ன பழம் பிடிக்கும்னு கேட்டீங்களா? உங்க இடத்துக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு பூவ பழம் தான் பிடிக்கும். பூமலை புழுக்கிடும். சொல்லி பூ பழத்தில் அடிக்கிறேன். எனக்கு தெரியும். நீ அப்பவே ராஜேந்திரன் நான் முத்து பார்க்கும்போதே தெரியும். அவர் பூவம்பழம் தான் உனக்கு பிடிக்கும். நாற்பத்தி 4 நம்ம சொல்ல மாட்டாங்க. Yeah.
அப்படியா நல்லா ஆடு. எங்களை நல்லா நெருக்கி போடுறாங்க. உண்மையிலே சொல்லு. எங்களை பிடிக்குதா உங்களுக்கு இந்த ரெண்டு பேர்த்தையும் நான் பண்ணுவேன். நாங்க செஞ்ச ஒரு ஆள் உங்களை தான் செய்வோம் நல்லா செய்யும். என்னங்க நான் செவனேன்னு கிடக்குது. ஐயோ ஓ, இல்லங்க செஞ்சா உங்களை நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்றோம் பண்ணிக்கிறேன்ட்டீங்க. ஆமா கல்யாணம் பண்ணி என்ன செய்வீங்க கல்யாணம் பண்ணி நான் என்ன மாட்டு காட்டுற கையை விடுறதுக்கு ஐயோ கல்லுக்குடியா பிறக்கும் கடைசி வரைக்கும் உங்களை வச்சு கடைசி வரைக்கும் கல்யாணம் இருக்கும் கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாத்தேன். அப்படியா ஐ லவ் யூ. அப்படியா கல்யாணம் பண்ணி போலாமா சொல்லுங்க நான் எந்த கல்யாணம் இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்னே கவுன்சிலர் சார்பாக எனக்காக ₹100 உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா அவர்களுக்கு நன்றி. இப்ப அப்ப பேர் தப்பாம இருக்கு எடுக்கல நான் பெற்றோங்க பேர் எடுக்கல பிள்ளைகள் அதனால அதனால ஐல அப்படின்னு சொன்னீங்க அது எந்த கடையில விற்கும் இல்ல மெடிக்கல்ல விற்குமா இல்ல பையன் கடையில விற்குமா அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஐ லவ் யூனா கடையில் இருக்கிற பொருள் நினைச்சிருக்கேன். ஆமாங்க ஐ லவ் யூனா இந்த வரைக்கும் நாங்க ஆண்கள் முகத்தையே பார்த்தது கிடையாதா நானும் அப்படிதான். நான் இதுவரைக்கும் பெண்கள் இதை பார்த்ததே இல்லை. பெண்கள் இதை பார்த்தது இல்லையா முகத்தை பார்த்தது இல்லையா நான் பார்த்தது இல்லை. சரி பரவாயில்லைங்க அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கோம் 2 பேருமே கல்யாணம் பண்ணிடுங்க கண்டிப்பா ஆமாங்க ரெண்டு பேரும் ஆமா நான் பண்றேன். சரி பண்ணுவோமா? பண்ணலாமா பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுறதுன்னு தெரியல. மயக்கமே காலையில 5 மணி ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல
வலிக்குதுங்க இன்னைக்கு இருக்க சந்தோஷம் அப்படியா வேற என்னைக்குமே எனக்கு இருக்காதுடா. அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா, நான் என்ன வந்த உடனே சந்தோஷத்தை பார்த்தேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு வண்டி தான் தரலாம். ஆமா, அப்படி இன்னொரு வண்டி செட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களுக்கு எதுவும் சந்தோஷம் இருக்கா? சீக்கிரம் யாராவது ஒருத்தர். ஹலோ மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளம் இருக்குது அந்த ஒரு நடிச்சார உசுறு வாழுது ஏங்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். என்ன சொன்ன வந்தோன்னா ரெண்டையும் நாலு வச்சு பாக்குறேன்னா ரெண்டு பிள்ளைங்க என்ன கடைசி வரைக்கும் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஏன் பண்ணோம்? நேற்று வரைக்கும் என்ன பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீதான் என் உசுரு, மக்கள் எல்லாம் என் மசுருங்களே. அந்த கதையால ஆண்டி உனக்கு இன்னைக்கு என்னையே மசுராயிட்டு நீ அம்மா இருக்கா? எதுக்கு பொண்ணு கேட்டு போறீங்க? இருக்குல்ல சொன்னி விட்டா ஒரு நாயிரம். என்ன நாயா? இப்ப ஒரு நாயும் வர மாட்டேங்குது. எல்லா நாயும் புக்கிங்ல இருக்காங்க. ஆண்டவா இருவா ஆண்டவா
கூப்பிட போன அவசரத்துல எவன் எந்த வசனம் பேசணும்னு தெரியலையே. போறேன் பெற்றவனுக்கு சொன்ன மக்கள் எவருமே கிடையாது. ஒரு பெற்றவா இருந்த அப்படி நம்ம நடத்தவங்க விட்டுட்டு போவாங்க. ஒரு பெற்றவளா இருந்தா ஒரு பிள்ளை கீழே ஓடி விழுந்துருச்சு, அந்த பிள்ளைய தூக்கி மார்பிளையும் தோல்வியை வச்சுக்கியா சாமி இப்படி கீழே விழுந்து காலுக்கு ஒழிச்சு வச்சுட்டா என்னடா வந்து என்ன துடிப்பாட. அந்த பெற்றவனுக்கு சமயம் எல்லாம் வருவாளா? இல்லையே இல்லையே. காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவங்க பெத்தவ கேப்பா, ஐயா என்ன காலையில பள்ளிக்கூடம் போனீங்க சோறு கட்டி கொடுத்துரு சாப்பிட்டியா இல்லையா ஐயா? உன் வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்க, உன் முகமெல்லாம் ஆடி போய் கிடக்குன்னு மடியில தூக்கி வச்சு உருவி மொத்தம் கொடுப்பாங்க. அந்த பெத்தவளுக்கு சமயம் எல்லாம் வருவானா? இல்லையே. அவனுக்கு சோறு இருக்கா இல்லையோ? இருக்கிற சோத்தை நமக்கு போட்டுட்டு அவன் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு கிடப்பாங்க. அப்பேற்பட்ட பெத்தவங்களை கொண்டு போய் இன்னைக்கு நீ அனாத முடியல விடுற. நாளைக்கு உன் பிள்ளைய உன்னை கொண்டு போய் விடாத. இன்னைக்கு நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தானையா நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்மளுக்கு செய்யும். வினை விதைச்சா வினைய இருக்கலாம், தினை விதைச்சா தினையத்தான் இருக்கலாம். நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை தயார் நாளைக்கு நம்ம பிள்ளைய செய்யும். அழகா இருக்கு. பக்குவமாயும் கொடுத்து மாறிலையும் தொழிலையும் சந்தோஷத்தை விட மக்களை நல்லவேன்னு சொல்லுங்க இருக்கிற சந்தோஷம் வேற என்னைக்குமே கிடையாதுங்க. ஆதரிக்க யார் இருக்கா? புலிச்சேல வாங்கி எத்தனை பிறவிகளை அம்மா உன்முகத்தில் நாம் முடிக்க, எத்தனை பிறவிகளை உன்முகத்தில் நாம் முடிக்க, எங்கள் மொழி தேடுவை அம்மா பட்டதடன நான் நினைக்க.
என்ன போல அம்மா இல்ல
கடவுளுக்கு அம்மா அழைப்பு இந்த பாடலை பாராட்டி கல்யாணக்குறிச்சி முருகேசன் அவர்கள் அன்னார் அவர்களுக்கு 100 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அற்புதமான பாடலை பாடி வல்லக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மருத்துவருமான ரவிச்சந்திரன் ஆகிய நான் தெரிவித்தது. தாயின்பால் அன்பு கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அந்த அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி.